Daily. Taste the Daily. நீங்கள் ஊடகவியலாளர்கள் தானா? ஜனநாயகத்தின் மூன்றாவது தூணாக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களே, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றேன். இந்த தேசத்தின் நலனுக்காக எங்கள் உயிரையும் துச்சமென கருதி நிற்கின்ற இந்த இராணுவ வீரர்களின் பக்கத்தில் நின்று எங்கள் நியாயத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல நீங்கள் ஏன் பயப்படுகின்றீர்கள்? எந்த அதிகாரத்திற்காக நீங்கள் பயப்படுகின்றீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எபிசோட் முடிஞ்சிச்சு. எங்கே வந்தார், ஒட்டுனார், போயிட்டார். ரெண்டாவது ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. அவர் இன்ஸ்பெக்டரான்றது தான் எனக்கு சந்தேகம். அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாதிரி அந்த இடத்துல நடந்துக்கிறாரு. இறங்குறாரு, திபுன்னு போகிறாரு, கூட 2 ரவுடிகளை கூட்டு போகிறாரு. அவங்க ஒரு ஆள் ப்ளூ சட்டை போட்டிருக்கான், இன்னொருத்தர் வெள்ளை சட்டை போட்டிருக்கான். அவங்கள உள்ள அனுப்பி விடுறாரு. இவர் இன்ஸ்பெக்டரா, அவர் காவலாளிகளா? இதை ஆய்வு செய்யணும். இது மதிப்பிற்குரிய டிஜிபி அவர்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள். அவர்கள் யார் என்பதை இந்த மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். காரணம், ஒரு சாதாரண புத்தி கூர்மையுள்ள மனிதன், as a men of ordinary prudence can understand. யாராவது ஒருத்தன் போலீஸ்காரன் வீட்டுக்கு வந்தால் அவன் ப்ராப்பராக உடையில் வரணும். இந்த 2 காவலாளிகளும் யார் என்பதை, அவர் போலீஸ்காரராக கூட இருந்துட்டு போகிறார், போலீஸ்காரர் அவர் சிவில் ட்ரெஸ்ஸில் வந்தார்ன்றதை கூட நீங்கள் இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தியே ஆக வேண்டும். இது நான் தலைமை காவலாளராக இருக்கக்கூடிய அந்த டிஜிபி அவர்களுக்கு நான் வைக்கின்ற ஒரு வேண்டுகோள். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவர் வர்றார், வந்த உடனே கதவை நாக் த டோர், அவர் தட்டுனோன்னா அவர் திறக்கிறார். இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு இந்த இன்ஸ்பெக்டர் என்ன செஞ்சாருன்றது உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. உடனே தள்ளுறாரு. உடனே அவரை தள்ளி விட்டுட்டு வெளியில் அந்த 2 ரவுடிகளாக அவங்க காவலாளிகளான்னு தெரியல, அவங்கள உள்ளே அனுப்பி விட்டு அவரை அடிக்க விடுறாரு, இழுத்துட்டு போகிறாரு. இது அங்கே நடந்திருக்கு. இது என்ன ஒரு நாகரிகமான செயல்? இதுதான் காவலாளர்கள் செய்யக்கூடிய ஒரு செயலா? உங்களுக்கு தலைமையாக இருக்கக்கூடியவர்கள் டிஜிபி ரேங்க், டிஐஜி ரேங்க், எஸ்பி ரேங்க் இருக்கக்கூடியவர்கள் இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் நேஷனல் போலீஸ் அகாடமி, சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் போலீஸ் அகாடமியில் பயிற்சி எடுத்தவர்கள். நுழைவாயிலில் என்ன எழுதியிருக்கின்றது என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். சென்சிடைஸ்டு போலீஸ் ஃபார் எம்பவர் சொசைட்டி. நீங்கள் இந்த போலீஸ்காரன் சென்ஸாக நடந்துக்கிட்டானா, அறிவுள்ள ஒரு காவலனாக நடந்து கொண்டானா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இது மிகவும் மன வருத்தத்தை அளிக்கின்றது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தொடர்ச்சியாக இராணுவ வீரர்கள் தாக்கப்படுகின்றார்கள். அது எப்படி என்றால், காவலாளர்களாக போலீஸ்காரங்களும் அடிக்கிறான், ரவுடிகளை விட்டும் கொலை செய்கின்றார்கள். சேலத்தில் 2 கொலைகள் நடந்தது. அண்ணன் தம்பி 2 பேரையும் துடிக்க அடித்து கொலை செய்தவன் யார் என்று உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு ஒன்றிய செயலாளர், இது வார்டு செயலாளர் ஒருத்தன். அவனை நீ எப்படி கூட்டிகிட்டு போன? இவர் ஒரு காவல் பணிக்கு நிற்கிறாரு. அதுவும் இந்த தமிழகத்தின் 3வது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவனுடைய வீட்டில் ஒரு காவல் பணிக்கு நிற்கக்கூடிய ஒழுங்கினம் பிடித்தவனாக நிற்பானா? 25 வருடங்கள் பணியில் இருந்த அந்த மகன், அவன் எவ்வளவு ஒழுக்கசீலன் என்பதற்கு எது சாட்சி என்றால், அவனுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிஸ்டல் சாட்சி. அந்த பிஸ்டலுக்கு உரிமம் கொடுத்தது தான் சாட்சி. சாதாரணமாக யாரும் பிஸ்டல் வாங்கிட முடியாது. இப்போ இந்த ஊடகத்தில் இருந்து பல ஊடக வாய்கள் என்ன சொல்கின்றது, அந்த பிஸ்டல் லைசன்ஸ் இல்லாத பிஸ்டல், அதை வச்சிருந்து தானே பாதுகாப்புக்கு, ஒரு இராணுவ வீரனை பாதுகாக்கிறதுக்கு எதுக்குடா எங்களுக்கு பிஸ்டல்? இது எங்களுடைய வாழ்வாதாரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வேலையில் இருப்பவன் மறுபடி ரீஎம்ப்ளாய்மெண்ட் என்று மறு வேலைக்கு வருகின்ற பொழுது அவன் காவலுக்கோ அல்லது விஐபி செக்யூரிட்டி கார்டு, பேங்க்குக்கு, மற்றபடி ஏர்போர்ட்டில் ஏர்ஸ்கோர்ஸில் கூட்டிட்டு போகிறவங்களுக்கு இப்படி இருக்கின்ற தருணத்தில் அவன் அந்த பிஸ்டலை பயன்படுத்தி அவன் வேலைக்கு போவான். அது அவனுடைய வாழ்வாதாரம். அதை பார்த்துக்கிட்டு எனக்கு எதுக்கு பிஸ்டல்? நான் 30 வருடம் பணியில் இருந்தவன். நான் ஓய்வு பெற்ற விருப்ப ஓய்வில் வெளியே வந்த இராணுவ வீரன். எனக்கு எதுக்கு பிஸ்டல் வச்சுக்கிட்டு நான் பாதுகாக்கணும்னா, நான் 30 வருஷம் சர்வீஸ் செஞ்சதும், நான் 4 வருஷம் பயிற்சி எடுத்தது என்ன வீண்தானே? அப்படிப்பட்டவரல்ல. ஒரு 55 வயது கிட்டத்தட்ட ஒரு மூத்தவரை நீ அடித்து இழுத்துட்டு போயிருக்கிற. நீ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட காவல் அதிகாரியாக அவர் இருக்கின்ற காரணத்தினால் அவரை தயவு செய்து தமிழக அரசு இடைக்கால நீக்கமோ அல்லது அவர் மீது துறை ரீதியான சரியான விசாரணை செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை நாங்கள் சும்மா விடப்போவதில்லை. இது ஒரு கட்சி சார்ந்த விஷயமாக நாங்கள் கருதவில்லை. இது நாங்கள் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் இராணுவ வீரர்கள் என்பது இந்திய முழுக்க ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை இந்த தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். இதை நாங்கள் விடப்போவதில்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.